Hi, hello everyone. Vanakkam. This is Kritika. Iniki, it's a beautiful day, and even though I'm feeling like little cold and உடம்பு வலி எல்லாமே இருக்கு, தலைவலி எல்லாமே இருக்கு, but I'm feeling like super energetic because நான் back to work and back to routine. இன்னைக்கு வந்து நான் ஏன் இவ்வளோ எந்துவா இருக்கேன் அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு சாரி கலெக்ஷன் இன்னைக்கு நான் லான்ச் பண்ண போறேன். ஸோ எவ்ரி சிங்கிள் டே நம்ம பொட்டிக்கில் வந்து நிறைய சாரீஸ் லான்ச் பண்ணுவோம், பட் திஸ் இஸ் சம்திங் அ ஸ்பெஷல் சாரி. ஐ டோன்ட் நோ வை, ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் நயன்தாரா. ஸோ நயன்தாரா மேம் போட்டிருந்த ஒன் ஆஃப் த சாரி வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ ஐம் கோயிங் டு லான்ச் இட். ஆல்ரெடி நம்மளோட கோயம்புத்தூர் எக்ஸ்போல இது செம்ம ஹிட்டு. யாரு தாங்க நயன்தாரா ஃபேனாக இருக்க முடியாது. அவங்க பாடி ஃபிட், அவங்களோட யூனோ த மேக்கப் அண்ட் ஆல்சோ சிம்பிள் ஜுவல்லரி, பட் இட் ஷோஸ் ஹவு பவர்ஃபுல், பவர்ஃபுல் லுக் கொடுக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபிட், அந்த ஒரு யூனோ அந்த ஷார்ப் லுக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆஸ் வெல் இன்னைக்கு நம்ம நிறைய நியூ லான்ச்சஸ் பண்ண போகிறோம், பட் ஐ கேன் நாட் ரிவீல். ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து எப்போ போடுவேன்னு தெரியாது. கொஞ்சம் ஏர்லியராக போட்டால் டக்குன்னு ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ என்னோட டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா என்னோட பொட்டிக் சேனல் பாருங்கள். இதுதான் நயன்தாரா மேம் போட்ட சாரி. இட்ஸ் அன் அமேசிங் சாரி. ஸோ இது வந்து ஹோலோகிராஃபிக் யூனோ அந்த சம்கி இருக்கும் இல்லையா, அது மாதிரி போட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லாம் வந்து அழகாக போடலாம். ஸோ லைக் எவ்ரி லைக் வீக்கெண்ட், அதாவது ஒரு ஃப்ரைடே இல்லைனா வந்து மிட் ஆஃப் தி வீக் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்லா கலக்கணும்ப்பா சாரி கட்டி அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த சாரிலாம் வந்து உங்களுக்கு வேறு வேறு லுக் கொடுக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நைட் சூட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், பட் இதை நான் பேர் பண்ணதுக்கப்புறமா நான் வீடியோ எடுக்கிற பாருங்கள். இன்னைக்கு என்னோட டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, லன்ச் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சிச்சு, லன்ச் எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எனிவே நான் ஃபாஸ்டிங். இன்னைக்கு வெட்னஸ்டே, சாரி நேற்று தான் ஃபாஸ்டிங். இன்னைக்கு வெட்னஸ்டே, அம்மா வீட்டிலேருந்து மீன் குழம்பு வருது. ஸோ அதனால எனக்கு கிச்சன் பக்கம் எதுவுமே வேலை கிடையாது. அப்படியே இருந்தாலும் நான் குக் வச்சுருக்கேன். ஸோ இந்த விஷயம் நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் வெரி ஷுர். நான் வந்து குக் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் த பாஸ்ட் 1 year நான் குக் பண்ணுறதே கிடையாது. மை ட்ரீம் கிச்சன் இஸ் ஸோ எம்டி. பட் ஆண்டி வந்து சூப்பராக குக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எங்களோட மெத்தடில் எப்படி நாங்கள் சாப்பிடுவோம், எப்படி குழம்பு வைப்போம், அப்படி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால நம்ம ஹோம் ஃபுட் வந்து நான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐ மிஸ் குக்கிங், சரிங்களா? பட் எவ்ரி ஃப்ரைடே ஆர் வீக்கெண்ட் டைப்பில் வந்து நான் குட்டி பசங்களுக்காக இட்டாலியன் ஃபுட் இல்லைனா வந்து கைண்ட் ஆஃப் ரேப் அதெல்லாமே நான் குக் பண்ணுவேன். நானாக தான் குக் பண்ணுவேன். இல்லை திடீர்னு சுட சுட நான் சாப்பிட்ணும் அப்படின்னா நானே குக் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஸோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். பட் பிஸி ஷெட்யூலில் என்னால் குக் பண்ணுறது அது ஒரு சாத்தியமான விஷயமாகவே இல்லாமல் போகுது. ஸோ அதனால ஃபார் த பாஸ்ட் 1 year நான் குக் வச்சுருக்கேன். அண்ட் பிகாஸ் ஃபேமிலி இஸ் லைக் மோர் இம்பார்ட்டன்ட், ஹெல்த் இஸ் லைக் மோர் இம்பார்ட்டன்ட். நான் குக் பண்ணுறேன்னு பிஸி ஷெட்யூலில் எண்ட் ஆஃப் தி டே காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு சிம்பிள் லன்ச் பண்ணுறதை விட பிஸ்னஸ் ஒழுங்காக பார்த்துட்டு குக் ஒழுங்காக வச்சுட்டு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த விஷயம் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா வேலையும் எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் அப்படி சமாளிக்கணும்னு நினச்சி எனக்கு வந்து அது ஃபெயிலியராக தான் போயிருக்கு. பிகாஸ் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஒரு சிம்பிள் லன்ச் குக் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு நல்லதே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து நான் குக் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாரி ரெடி ஆகிட்டேன். திஸ் இஸ் த சாரி. இன்னைக்கு வந்து நான் கோயில் போகிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கோயில். பிகாஸ் நான் ஒரு எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை ஒரு நியூ கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து கண்டிப்பாக அந்த கோயில் போவேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் கோயில் போயிட்டு இந்த சாரியை நான் முத கட்டுறேன். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரப்போகிறேன். எதுவுமே வாங்க ஸ்டேஷனரி புதுசா ஏதாச்சும் வச்சுட்டேன்னா எதுவுமே வாங்கலையா? வாங்கல. அப்பாவி மாதிரி பாப்பா என்ன வாங்க? You bought like a pouch. What about pouch, pencil pouch. And what about shoes? Stationery. Yesterday I gave that domes. Dome. அதாம்மா நான் உனக்கு கொடுத்தேனே. Domes. That sketch crayonலாம் வரும். Can you put this in the dustbin, please? Sure. Thank you. So this is a coffee powder. என்னை கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த ரெசிபி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னமும் நான் மாறலை. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, என் ஸ்டாஃப்லேருந்து எல்லாருக்குமே இந்த காஃபி பவுடர் தான். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் சிப்ஸ் காஃபி, அப்படி இல்லைன்னா மெட்ராஸ் காஃபி, இந்த டேஸ்ட் காஃபி இதில் வரும். ஸோ ஈவினிங் என்னோட ஸ்நாக் டைம் ஆகிடுச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வந்து என்னன்னு தெரியல, என்னன்னு ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அரிசியில் உள்ள பூரணம், அதாவது வெல்லம் அண்ட் இது தேங்காய் போட்டு பண்ணியிருப்பாங்க. இது என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்கு. இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஏரியாவில் பெரம்பூரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் இது சேல் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி டைம் என் ஹஸ்பண்ட் அங்கே க்ராஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக 2 எடுத்துகிட்டு வருவார். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சூவி கன்சிஸ்டன்சியும் அந்த ஸ்வீட் பூர்ணம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும்.